சரி நீங்க உள்ள இருங்க. மித்ரா வாமா. என்னம்மா இவ்ளோ நேரம்? டிரைவர் வந்தாரா இல்லையா? சாரிமா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி சரி வா உள்ள வா போலாம் வா. இந்த கூட்டத்துல டாக்டர் எங்கன்னு பாக்குறது? மித்ரா என்னம்மா என்ன சிந்தனையில இருக்க? ஒன்னும் இல்லம்மா. சரி வா. பரவாயில்லையே, உன் மருமகளுக்கு பேசலாம் தெரியுமா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, உன் மருமக பேசி இப்பதான் நான் பாக்குறேன். இத்தனை பேர் உக்காந்துருக்கோம், ஒரு வார்த்தை வாங்கன்னு கூட சொல்லலையே. சின்ன பொண்ணு புதுசு இல்ல, அதான். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. சரி சரி. என்னத்த சின்ன பொண்ணோ, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. மித்ரா நீ வா வா வான்னு சொல்றல. அம்மா, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா, நீ கவலைப்படாத. நீ அவங்கள பார்த்ததும் வாங்கன்னு சொல்லல போல, அதான். அடுத்த டைம் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிரு. மாப்ள, காஃபி சூப்பரா இருக்குல்ல, இந்த மாதிரி காஃபி போட்டா குடிச்சிட்டே இருக்கலாம். டேய் அருண், இது எத்தனாவது காஃபிடா? அதெல்லாம் கணக்கு பார்க்கல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 காஃபி தான் குடிக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏன்டா இப்படி 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஏன் மாப்ள அக்கா உயிரை வாங்குற? அம்மா, ஒரு காஃபி தானே, அதுக்கேம்மா இவ்வளவு பேசுற? ஆமாக்கா, ஏன்க்கா 1 2 3 4 5 காஃபி குடிக்கிறதுல என்ன இருப்போகுது? சும்மா பேசிட்டு. மித்ரா, என்னாச்சு உனக்கு? எப்பவும் பிரைட்டா இருப்ப, இன்னைக்கு என்னடா ஏதோ எக்ஸ்பைரி ஆக போற எல்இடி பல்ப் மாதிரி டல்லா இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, கீழே கமலாவ மித்ரா வான்னு சொல்லலையா, அத சொல்லிட்டு இருந்தா இவ அப்செட் ஆயிட்டா. அப்படி அவங்க எங்க போயிட்டு வந்தாங்க மித்ரா வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு? எங்கேயும் போகல, சோஃபால தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. இவ தான் வெளியில இருந்து உள்ள வந்தா. என்னக்கா இது நியாயமா பார்த்தா? வெளியில இருந்து வர மித்ராவை தானே அவங்க வாங்கன்னு கூப்பிடணும், மித்ரா எதுக்கு அவங்கள வாங்கன்னு கூப்பிடணும்? புரியாம பேசாதடா, அவ கெஸ்ட், மித்ரா இந்த வீட்டு பொண்ணு, அதுதான் விஷயம். அதுவும் பழைய ஆளுங்க, அதெல்லாம் எதிர்பார்க்க தானே செய்வாங்க. நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஐயா அக்கா, உனக்கு புரியும்படியா சொல்றேன். மாப்ள, இப்போ நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், நீ வெளியில இருந்து வர்ற, நீ வந்து என்கிட்ட வாங்க மாமான்னு கூப்பிட்டா நான் என்ன கேட்பேன்? எங்க போலாம் மாப்பிளன்னு தான் கேட்பேன். பாத்தியா என்ன கனி, அவங்க தான் அதை கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ அறிவாளி மாதிரி பேசுறியா இல்ல? ஆமா. யோ, யார் எப்படி போனா நமக்கு என்னையா? நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் வா. ஆமா மாப்ள, வேலையை பார்க்க. ஃபர்ஸ்ட் வாயா மாப்ள, அப்படி நமக்கு என்ன வேலை இருக்கு? வெட்டியா தானே இருக்கும். வாயா போலாம். வா மாம்சு. அட மாப்ள, என்ன வேலைன்னு சொல்ல, நீ பாட்டு போயிட்டே இருக்க, நானும் பின்னாடி மாடு மாதிரி வந்துட்டே இருக்கேன். மித்ரா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, சரியா? என்னம்மா, கோவிலுக்கு கிளம்பியாச்சா? ஆமா டாக்டர். இனி உன் மாமியாரோட சேர்ந்து கோவிலா போக வேண்டியதுதான், அதான் ஃபுல் டைம் டியூட்டியே. வாசுகி, மித்ராக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஷோ, ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஹலோ. இந்த அஸ்வின் வேற எந்த நேரத்துல என்ன செய்வான்னு தெரியலையே. டாக்டர் கிட்ட சொல்லலாம்னா இங்க எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி நான் டாக்டர் கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஒருவேளை நமக்கு முன்னாடி அஸ்வின் இங்க வந்து ஏதாவது சொல்லிட்டானா? ஒருவேளை வீட்டுல சொல்லிட்டானா? என்ன பண்றது? கடவுளே, இல்ல சொல்லிருக்க மாட்டான். ஒருவேளை சொல்லிருந்தானா இந்நேரம் நம்ம வீட்ல இருந்து நமக்கு கால் பண்ணிருப்பாங்களே.
எந்த காலும் வரலன்னா அவன் எதுவும் சொல்லலன்னு தான் அர்த்தம். இவன் நிஜமாவே வீட்டுக்கு போயிருப்பானா, இல்ல தீபா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட சும்மா போட்டு வாங்குறானா? ஒண்ணுமே புரியல. என் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. யார் இந்த நேரத்துல? ஐயோ கடவுளே, நிஜமாவே நம்ம வீட்டுக்கு போயிருக்கான். மித்ரா, அம்மா, மித்ரா, யாரும்மா இது? மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருக்க? கூப்பிடுறது கூட கவனிக்காம? இது என் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுமா, ஜூனியர். ஆ, ரொம்ப நாளா அந்த பொண்ணை பார்க்கலையா, அதான். அப்படியா? அழகா இருக்கா, குடு பாப்போம். வாசுகி, ஆ, அனிதா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த. உள்ள போலாம் வாங்க. இதுக்கு மேல இதை மறைச்சோன்னா சரிப்பட்டு வராது. முதல்ல இந்த விஷயத்தை டாக்டர் கிட்ட சொல்லணும். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். எங்க மேடம், டாக்டர் எங்க? உள்ளதான் மேடம் இருக்காரு. புரியுது. ஆனா டாக்டர், ஒரு நிமிஷமா வா. நீ சொல்றத எப்படி நம்புறது? டாக்டர் யார்கிட்ட பேசுறாரு? ஒருவேளை அந்த அஸ்வினா இருப்பானோ? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இல்ல போட்டோ இருக்கா? சரி, நீ போட்டோஸ் அனுப்பு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்கிறேன். ஓகேவா? ஓகே தர்மா. சொல்லுமா. டாக்டர், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்பதான் போன் வந்துச்சு. இல்ல டாக்டர், நானே உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைச்சுதான் வந்தேன். அதுக்குள்ள கால். டாக்டர், நான் வேணும்னு மறைக்கல. பரவாயில்லமா, அதுக்கு ஏன் நீ இவ்வளவு பதட்டப்படுற? நான் கால் எடுக்கலன்னு தர்மம் உனக்கு கூப்பிட்டுருப்பான். தர்மன் சாரா? பின்ன உனக்கு யார் சொன்னது? என்ன விஷயம் டாக்டர்? அதாமா, அந்த ஃப்ராட் நந்தினி குரூப்ப கேரளா போற வழியில புடிச்சாங்க தர்மாவோட ஆளுங்க. அதத்தானே சொல்ல வந்த. அவங்கள என்ன பண்ணலாம் மித்ரா, நீயே சொல்லு. என்ன செய்யறதுன்னா எனக்கு தெரியலையே டாக்டர். ஆனா நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேமா. அவங்கள மன்னிச்சு விட்டுற போறேன். டாக்டர், அவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிருக்காங்க. நீங்க மன்னிச்சு விட்டுடுறேன்னு சொல்றீங்க? ஆமாமா, நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நாம தேங்க்ஸ் தானே சொல்லணும். நல்லதா? எனக்கு புரியல டாக்டர். பின்ன என்னம்மா, அவங்க மட்டும் ஏமாத்திட்டு போகாம இருந்திருந்தா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க முடியுமா? இந்த விஷயத்தை நடத்தி வைக்கிறதுக்காக தான் அவங்கள அந்த கடவுள் அனுப்புனதாவும்
அதுக்கு நான் கொடுத்த சன்மானம் தான் அந்த பணமாவும் இருந்துட்டு போட்டுமே. இதுல என்ன தப்பு? இவ்ளோ நம்பிக்கையா இருக்காரு. இப்ப போய் நான் எப்படி அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றது? எப்படி எடுத்துக்குவாருன்னு கூட தெரியலையே. மித்ரா, என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல டாக்டர். உன் முகத்திரைய கிழிப்பேன். உன் கல்யாணத்தை நிறுத்துவேன். இனியும் யோசிச்சா நல்லா இருக்காது. சொல்லிடலாம். சொல்லுமா, ஏதோ சொல்ல வர. என்ன விஷயம்? டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. ஆனா அத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஏன் இவ்வளவு யோசிக்கிற? என்கிட்ட பேச ஏன் இவ்வளவு தயக்கம் உனக்கு? ஏதா இருந்தாலும் சொல்லுமா. என்ன வினய் எதுவும் சொன்னானா? இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல. வேற என்ன? மித்ரா, பேசணும்னு வந்துட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டாக்டர், நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. என் மேல கோவப்படக்கூடாது. பீடிகை எல்லாம் பலமா இருக்கே, அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்க? சொல்லு, கேப்போம். மித்ரா, நீ இவ்வளவு தயங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துல எல்லாரையும் விட உன்னதான் நான் நம்புவேன். அது உனக்கே தெரியும்ல. எதா இருந்தாலும் சொல்லு. உனக்கு நான் இருக்கேன், வாசுகி இருக்கா. நாங்க இருக்கிற வரைக்கும் எதுக்குமே உனக்கு இவ்வளவு தயக்கம் தேவையே இல்லம்மா. டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். அது போன் அடிக்குது. ஒரு நிமிஷமா. சொல்லுங்க. நான் தான் சொன்னனே, வினய் மேரேஜ் முடிகிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு முறை சொல்றது? என்ன வேற வழி இல்லையா? வேற டாக்டர்ஸ் இல்லையா? அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, நீங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. மித்ரா, சாரிமா, ஒரு எமர்ஜென்சி கேஸ். 2 நாள் கழிச்சு தான் ஷெட்யூல் போட்டிருந்தது. ஒரு குழந்தை. இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கா. அந்த பொண்ணு வேற எந்த புது டாக்டர்கிட்டையும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குதான். நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து பேசலாம், சரியா? ஓகே டாக்டர். ஓகே. மித்ரா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டைம் ஆகுது. ஆமா, டாக்டர் எங்க? அவரு ஹாஸ்பிட்டலுக்கு. என்னது, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற மனுஷனை எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? இல்லம்மா, ஏதோ எமர்ஜென்சின்னு தான். ஆமா, இவரை பத்தி உனக்கு தெரியாதுமா. எங்க கல்யாணத்துக்கே லேட்டா தான் வந்தாருன்னா பாத்துக்கோயே. சரி வா, நம்ம போலாம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அஸ்வின் சொல்றதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலான்னு பார்த்தா டாக்டர் வேற கிளம்பிட்டாரே. இப்ப நான் என்ன செய்யறது? கடவுளே, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். மித்ரா, அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கற? டைம் ஆகுது, வா போலாம். பார்க்க நல்லா புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன நடிப்புடா. அப்பா, அம்மா இல்ல அப்பா இல்ல, ஆசிரமத்துல வளர்ந்த அது இதுன்னு. ஆமா, எதுக்கு இவ இப்படி எல்லாம் போய் சொன்னா? அவன் கொலை பண்ணா கொள்ளையடிச்சா போய் சொல்லி மறப்பா. அப்பா அம்மா இருக்கிறதெல்லாம் எவனாவது மறப்பானா? ஒருவேளை நமக்கு தெரியாத வேற ஏதாவது கதை இருக்குமோ? சரி, நமக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதுவே போதும். ஆமா, இது சொன்னா கல்யாணம் நின்றுமா? நிக்கிற மாதிரி சொல்லணும். அப்பா அம்மா சம்மதம் இல்லாம காசுக்காக கல்யாணம் பண்றவ நாளைக்கு என்னென்னலாம் செய்ய மாட்டான்.
குடும்பத்து பொண்ணா இவ ப்பு. நல்லா தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கல்ல. வர்றண்டி. சரி, தாரா கால் பண்ணி சொல்லலாம். நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்லு அஸ்வின், உன் கால்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியும் மேடம், அதான் கால் பண்ணேன். சரி, விஷயத்த சொல்லு. என்னாச்சு? மேடம், எல்லாம் சக்சஸ் தான். நீங்க கவலையே படாதீங்க. நாம நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அஸ்வின், நிஜமா தான் சொல்றியா? ஆமா மேடம், நான் எதிர்பார்த்ததை விட பெரிய விஷயமா சிக்கியிருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? சொல்லு சொல்லு. அது இவ கிட்ட சொல்லி இவ முந்திரி கொட்ட மாதிரி நமக்கு முன்னாடி போய் விஷயத்தை ஓபன் பண்ணிட்டான்னா வேண்டாம். எதா இருந்தாலும் நாமளே நேர்ல போய் டீல் பண்ணிக்கலாம். அஸ்வின், இருக்கியா? எதுவுமே பேச மாட்டேங்கிற. ஹலோ ஹலோ அஸ்வின். அஸ்வின், அது ஒண்ணு இல்ல மேடம். அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது. நான் நேர்ல வந்து சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இப்பவே சொல்லு. ப்ளீஸ் மேடம், நான் நேர்ல வந்து சொல்றேன். நான் கிளம்பிட்டேன். இன்னொரு 6 மணி நேரத்துல அங்க இருப்பேன். நீ வர வரைக்கும் நான் என்ன வானத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது? மேடம், நல்லா சாப்பிட்டு ஹாயா தூங்குங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அஸ்வின், இப்போ என்கிட்ட சொல்றதுல என்ன பிரச்சனை உனக்கு? மேடம், நேர்ல வந்து ஊரை கூட்டி ஏன் வாயால எல்லார்கிட்டையும் சொல்லணும் மேடம். அப்ப அவ அவமானத்துல துடிச்சு போய் தலை குனிஞ்சு நிக்கணும். அதை என் கண்ணால பாக்கணும் மேடம். மித்ரா, என்னம்மா? நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், ஒரு மாதிரி ஏதோ யோசனையிலே இருக்கிற. அது ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு விசேஷம் எதுவும் இல்லையே, எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ரா, விசேஷ நாள்லயும் நமக்கு தேவை இருக்கிறப்ப மட்டும்தான் கோவிலுக்கு வரணுமா என்ன? நமக்கு எப்படி கஷ்டம் வர்றப்ப நேரம் காலம் இல்லாம இங்க ஓடி வரோமோ, அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது இங்க வரணும். அது மட்டும் இல்லாம, சொல்லுங்கம்மா. இந்த கோவில்ல ஆரம்பத்துல இருந்தே வினய் விஷயத்துல நடந்ததெல்லாம் பார்த்திருக்க. நீயும் நானும் அடிக்கடி இங்க சந்திச்சது கூட இந்த அம்மன் கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அப்ப எனக்கு அது புரியாம போயிடுச்சு. நீயும் நானும் ஒன்னா இப்படி வரோம்னா அதுக்கு இந்த சாமி தான் காரணம். அதனாலதான் உன் அருளால எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கான்னு அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். வா. வாங்கம்மா வாங்க. என்ன மாமியாரும் மருமகளும் ஒன்னா வந்திருக்கீங்க? இனிமே அப்படிதான் சாமி. சேமமா இருங்கம்மா. அர்ச்சனையை கொடுங்கோ. அர்ச்சனை வழக்கம் போல தானே? ஆமா. சரிங்கம்மா. மித்ரா, நாளைக்கு உன் கழுத்துல ஏற போற மாங்கல்யம் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்னு வேண்டிக்கோ. அம்மா தாயே, நான் எப்பவுமே நம்புறது ஒன்னே ஒண்ணுதான். இங்க நடக்கிறது என்னவா இருந்தாலும் அதை நடத்துறது நீதான். பயணம் என்னோடதா இருந்தாலும் பாதை போட்டு தர்றது நீ.
நான் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வினய் சார கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது முழுக்க முழுக்க என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்த எடுக்கப்பட்ட முடிவில்லை. டாக்டர் குடும்பத்துக்காகவும் தான் இதை செய்யறேன். இப்ப நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காம போனா என்னென்ன விபரீதம் நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா தாயே, உன்னை கெஞ்சு கேக்குறேன், எப்படியாவது இந்த அஸ்வின் பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்து. உன்னையே நம்பிட்டு இருக்கிற என்னையும் வாசுகி அம்மாவையும் தவிக்க விட்டுறாத. வழி இல்லாதவங்களுக்கு நீதான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப வழி இல்லாம வந்து உன் முன்னாடி நிக்கிறேம்மா. எனக்கு துணையா நில்லுமா.